இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வு நமக்கு தொடர்ந்து வழக்கமாக செஞ்சு கொண்டிருக்கிற நிகழ்வு தான் இருந்தாலும் ஒவ்வொரு முறை வெளியிடும் போதும் எங்களுக்கு அளப்பரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு புது குழந்தை பிறக்கிற மாதிரி தான் இந்த ஒவ்வொரு புத்தகம் வெளியீடு நடத்துறது. இன்றைக்கி குறிப்பாக முதல் புத்தகத்தை மட்டும் நான் ஒரு அறிமுகம் செஞ்சு வெளியிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டுதோறும் கேலக்ஸி கலை இலக்கிய குழுமம் சார்பாக போட்டிகள் நடத்துவது எங்களுக்கு வழக்கம். உலகளாவிய போட்டிகள் நடத்துவோம். அது குறுநாவல் போட்டி, சிறுகதை போட்டி, அந்த மாதிரி. கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு உலகளாவிய சிறுகதை போட்டி நடத்தியிருந்தோம். கிட்டத்தட்ட 300 நெருக்கமாக 300 சிறுகதைகள் வந்திருந்தது. அதிலிருந்து தெரிவு செய்த கதைகள், பரிசு பெற்ற கதைகளை பிணையல் அப்படின்ற பெயரில் நூலாக தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். பிணையல் அப்படின்றது ஒரு சங்ககால சொல். பிணையல் என்றால் பல மலர்களின் தொகுப்பு. கதம்பம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி பல மலர்களை சேர்த்து கோர்த்த ஒரு தொகுப்பு தான் பிணையல். இது நாங்கள் இந்த ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மலராக கருதி அதை தொகுத்ததனால் இதற்கு பிணையல் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த புத்தகத்தின் வெளியீடு இந்த இடத்துல நடக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த போட்டி அறிவிச்சிட்டோம், போட்டி நடந்து முடிச்சாச்சு, பரிசுகளும் வந்துடுச்சு. பரிசு கொடுக்கணும். நான் எதையும் யோசிக்கலை. சில விஷயங்கள் தோணும் இல்லையா, நினச்சா நடக்கும், நல்லதானே கேட்குறோம், நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், நல்ல நோக்கில் எதை நினச்சாலும் நல்லதே நடக்கும்ட்டு அன்சாரி அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு புத்தக போட்டி நடத்தியிருக்கிறோம், ஒரு சிறுகதைகள் போட்டி, முதல் பரிசு கொடுக்கணும். சரி தம்பி, கொடுத்துருவோம், அவ்வளோதான், வேறு எதுவும் பேசலை, ஒரே வார்த்தையில் முடிஞ்ச அந்த போட்டி நடத்தின புத்தகம் இது. அதற்கடுத்து இந்த போட்டியை திறம்பட செயல்படுத்தியவர்கள் மொத்தமாக அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. ஆனால் அதை பொறுப்பேற்று 270 சில்லற கதைகள் வந்ததுன்னா அத்தனை கதைகளையும் வாசித்து அது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி அதில் எங்கள் விதிமுறைகள் உட்பட்டு வந்திருக்கா, இத்தனை வார்த்தைகளுக்குள்ளே இருக்கணும், இதை பற்றி இருக்கணும், எதையும் பாதிக்காத வகையில் இருக்கணும்னு ஒவ்வொரு கதையும் வாசித்தா தான் தெரியும். ஒவ்வொரு சிறுகதையும் அத்தனை பக்கங்கள் இருக்கும். அதை வாசித்து தெரிவு செய்து ஒவ்வொரு கட்டமாக நகர்த்தி கிட்டத்தட்ட 11 கட்ட நகர்வுகளில் அந்த போட்டியை நடத்தி கடைசி 3ஆம் கட்டம், 2ஆம் கட்டம், இறுதி கட்டம் வரைக்கும் கொண்டு வந்து அப்போ அந்த சிறுகதை போட்டி சிறப்பாக நடத்தி முடித்தவர் எங்கள் குழுமத்தின் உறுப்பினர், விண்மீன் இணைய இதழின் ஆசிரியர், எழுத்தாளர் பரிவை சேகுமார் அவர்கள். வாங்க, மேடைக்கு வாங்க. அதற்கு உறுதுணையாகவே இருந்து கதைகள் அனைத்தையும் வாசித்து அடுத்த கட்ட நடுவர்களுக்கு நகர்த்திய தம்பி ராஜாராம், சிறந்த வாசிப்பாளர், அவர்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். நூலை வெளியிட அண்ணன் அன்சாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நீங்கள் முதல் பிரதியை நீங்கள் வெளியிடணும், அவங்க வாங்கிக்கிறணும், போட்டி நடத்தினவங்க வாங்கிக்கிறணும். இது ரொம்ப பெருமையான தருணமாக நான் இதை கருதுகிறேன். அதே போல் இருங்க. அதே மாதிரி எழுத்தாளர், நீங்கள் அண்ணனுக்கு இந்த நூலை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா 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 நீங்க தாங்க ஆசிரியர், நீங்க தான் போடணும், எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப நன்றி.